இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மும்மொழிக் பத்தி நீங்க வந்து பிஜேபியில இருக்கீங்க, ஆதரவோட இருக்கீங்க. மும்மொழிக் கொள்கை வந்து ஏத்துட்டு தமிழ்நாடு, நீங்க ஒரு தமிழனா நீங்க வந்து அதை எப்படி நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? எந்த அடிப்படையில சொன்னீங்க? ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? நான் ஏற்கனவே இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். ஆக்கி மூர்த்திங்கிறவரு அண்ணாவின் நேர்காணல் ஒரு புக்கை தொகுத்திருக்காங்க. ஏற்கனவே நான் படித்தது இல்லை, படித்தவர்கள் சொல்ல கேட்டதை நான் உள்வாங்கியிருக்கேன். அதன் அடிப்படையில் தான் நான் என்ன நேற்று சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணா பேரறிஞர் அண்ணா என்கிற அந்த மாமனிதர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர், உள்ளத்துல நடுநிலையாக உண்மையாக பேசக்கூடியவர். அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் காலங்காலத்திற்கு பொருந்தக்கூடியது. அது அவர் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, என்றைக்கு பொருந்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர். அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னேன். அதை நிறைய பேர் அந்த திமுக சாதகமானவர்கள் பல பேர் அதை வந்து எனக்கு எதிராக சோசியல் மீடியாவெல்லாம் சொன்னாங்க. நேற்று இரவு நான் எந்த புத்தகத்தில் படித்தேன் என்று மறந்திருந்தனோ அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமது தஞ்சாவூரை சேர்ந்தவரே. அந்த புத்தகத்தை தொகுத்து அந்த வெப்சைட்ல போட்டிருந்தார். நான் வெப்சைட்ல படிச்சிருக்கேன், இல்ல புக்கா படிச்சிருக்கேன். அது வந்து அந்த புக்கு வந்து அறிஞர் அண்ணாவின் நேர்காணல், ஆக்கி மூர்த்தியோடைய புக்கு. அவர் வந்து அண்ணாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் 2004 இது வெளிவந்த புத்தகம். மணிவாசக நூலகம், சென்னை, சிதம்பரம், சென்னை, டி நகர், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியில எல்லாம் அதுக்கு பிரான்ச் இருக்கு. நான் காமிக்கிறேன். இந்த புத்தகத்துல உள்ளத அந்த வெப்சைட்ல வந்ததை நான் பார்த்திருக்கேன். அதை பார்த்த என் நண்பரும் எனக்கு அனுப்பியிருக்காரு. அதன் அடிப்படையில தான் பேசினேன். இருந்தாலும் இது வந்து என்னன்னா, போஜனா அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 20/4/67 கொடுத்த ஒரு பேட்டி. இந்த புத்தகம் என்ன சிறப்புனா, ஆக்கி மூர்த்தி என்பவர் அண்ணாவின் தீவிர ஆதரவாளர். அண்ணா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம், பேச்சுக்களை எல்லாம் அவர் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறார். அதுல மெயினா வந்து இது பேட்டிகள், அண்ணாவுடைய பேட்டிகள். அது வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் காப்பி வேணா வாங்கி தரேன். ஒரே புத்தகம் தான் இருந்ததுனால அவரு தான் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். வி.எஸ். ராமலிங்கம், அவருடைய சன் செம்பியன். வி.எஸ். ராமலிங்கம் அவர்கள் இல்ல, ஒரு பையன் செம்பியன் வந்து இதெல்லாம் தொகுத்து வழங்குறதுல நான் அதை பார்த்துட்டு அவரை கான்டாக்ட் பண்ணப்ப அவர் இந்த ஒரே புத்தகம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கூடாது, காலம்பரை கொடுத்துட்டு போனார். அதுல வந்து 24வது பக்கத்துல உள்ளதுதான் நம்ம படிக்கிறேன். 24வது பக்கத்தை காமிக்கிறேன். அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த தலைப்பு என்னன்னா, ஒரே கட்சி ஆட்சி இந்தியாவுக்கு ஏற்றதல்லங்கிற தலைப்புல அவர் போஜனா பத்திரிகைக்கு ஏப்ரல் 20/67 கொடுத்த பேட்டியில 3 கோரிக்கைகள். தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதிலும் தன் 3 அடிப்படை கோரிக்கைகளை திமுக கைவிடவில்லைன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்திய கூட்டாட்சிக்குள் எங்கள் மாநிலத்திற்கு உரிய அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 2, எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதிமொழி தேவை. தனி நாடாக பிரிந்தால்தான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என முதலில் நினைத்தோம். ஆனால் சீன படையெடுப்பிற்கு பின்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக செயல்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம். அதனாலதான் தனித்தமிழ்நாடு கோரிக்கை விட்டதுல அது ஒரு காரணம். அதற்கு பிறகு தொடர்பு மொழிங்கிற பேர்ல அண்ணா அந்த அவங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும். அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும். 14 தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்லிருக்காரு. நல்லதுறை கூட என்ன கேட்டாருன்னா, அது அவங்க ஒண்ணு ஹிந்தின்னு சொல்ல, நானும் ஹிந்தின்னு சொல்லல. ஆனா நாம் அனைவருக்கும் என்ன ஒரு உண்மை தெரியும்னா, அனைத்து மாநிலங்களிலேயும்
எளிதாக நீங்க தொடர்பு கொள்ளணும்னா, அதாவது அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அண்ணாவே சொல்லியிருக்கார். யாரை நம்மலாம் பின்பற்றுறோமோ, யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறோமோ, யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ, அண்ணா அன்றைக்கு இந்தியை எதிர்த்து போராடினார், அன்றைக்கு இந்தி மொழி திரிக்கப்பட்ட போராடினார், மீண்டும் மொழி போரெல்லாம் சொல்றாங்களே. அண்ணா தீர்க்க தரிசனமாக 67 ஏப்ரல் 20 ஒரு கோஜராங்கிற இதழுக்கு அளித்த பேட்டியில் சொன்னதை நான் தொகுக்கல, நான் சொல்லல, ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும். அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது தெரியும். அதை வெப்சைட்ல வெளியிட்டவர்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அது தஞ்சாவூர்ல சேர்ந்த VS ராமலிங்கம். அவரும் அவருடைய மகன் செம்பியனும் தலைவராகவும் செயலாளராகவும் இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது. நீங்க வேணா அவரை அனுபவித்து கேட்டுக்கலாம். அவர்கிட்ட இந்த புக்கை வாங்கி படிச்சேன். இதுல அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும்னா எந்த மொழி யதார்த்தமா ஒரு மொழியை நம்ம மூணாவது, இப்ப தமிழ் ஆங்கிலம் முக்கியம் அண்ணா சொல்லியிருக்காரு, நம்ம படிக்கிறோம். ஒரு தமிழனா நம்ம படிக்கிறோம். நீங்க கேட்ட கேள்விக்கு இந்தியா முழுவதும் நாம் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு மொழி ஒன்று இருப்பது ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு மொழி வேண்டும் என்பதை அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ. ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம். டெல்லியில எல்லாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அதுல பட்ட கஷ்டங்கள் தெரியும். எத்தனையோ பேருக்கு தெரியும். அங்க தமிழ்நாட்டை விட்டு நாங்க வெளில போக மாட்டோம், இங்கதான் இருப்போம்னு முடிவெடுத்தவங்கள 3வது மொழி தேவையில்லை. கேளுங்க, காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றாரு. அவர் எதை சொன்னாருன்னு தெரியாது. எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படிச்சா, ஒரு மொழியை படிச்சா 3வது படிச்சா இந்தியா முல்லா தொடர்பு கொண்ட மொழியை நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அண்ணா அதை ஹிந்தின்னு சொல்லல. ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்கு வருவீங்க. இப்ப எங்க மாணவர் நடிச்சார கூட அது அண்ணா அதை சொல்லலன்னு வக்கீலா சொன்னாரு. நீங்க இன்பிட்வீன் எல்லாம் பேசாதீங்க. அவர் டைரக்டா சொல்லல, அண்ணா கோடிட்டு காமிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு, அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, நாம் திராவிடன் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு 3வது மொழி சொல்வதே பெரிய குற்றம். நீங்க கூட என்ன கேட்டீங்க, ஒரு தமிழனா எஸ், ஒரு தமிழனா நான் ஏத்துக்கிறேன். நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது தொகுப்பு. இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம், இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.